Hi friends, welcome to my channel. ப்ராப்ளத்திலிருந்து சம்ஸ் பார்க்கலாங்களா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரே நேரத்தில் இரு நாணயங்கள் சுண்டி விடப்படுகிறது. ஒரே ஒரு பூ விழுவதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரு நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம புரிஞ்சுட்டு இரண்டு நாணயங்கள் அப்படின்னா அந்த ஒரு நாணயத்தை ரெண்டு நாணயத்தை ஒரே நேரத்தில் சுண்டும்போது ரெண்டும் தலை விழலாம், ரெண்டும் பூவாக விழலாம், இல்லை தலை பூ விழலாம், இல்லை பூ தலை விழலாம். அப்போ நம்மளுக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது? 4 பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? 4 பாசிபிலிட்டி இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இது வரைக்கும்? ஒரே ஒரு பூ விழுவதற்கான நிகழ்தகவை காண்க. ஒரே ஒரு பூ விழுந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அதுக்கான நிகழ்தகவை கேட்குறாங்க. ஒரே ஒரு பூ பாருங்கள், இது ரெண்டும் தலையாக இருக்குது, இது கிடையாது. இது ரெண்டும் பூவாக இருக்குது, கிடையாது. ஒரே ஒரு பூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ தலை பூ, பூ தலை. இப்போ ஒரே ஒரு பூனா இது ஒரு பாசிபிலிட்டி, இது ஒரு பாசிபிலிட்டி. அப்போ 2 பாசிபிலிட்டி. அப்போ 2 பாசிபிலிட்டிக்கான கண்டுபிடிச்சோமா? இப்போ ஒரே நேரத்தில் 2 நாணயங்கள் சொன்னதுக்கு பாசிபிலிட்டி கீழே போட்டுக்கணும். பை 4 பாசிபிலிட்டியா? இப்போ இதை அடித்தா என்ன வரும்? 1 2 2 4. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1/2. இதுதான் சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டோன்னா லாஜிக் செம்மையாக போட்டுடலாம். அந்த சம்மு கண்டிப்பாக கேட்பாங்க குரூப் 4ல். சரிங்களா? இந்த மாடல் சம்ஸு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு சம்மு பார்க்கலாம். 3 சீரான நாணயங்கள் சுண்டி விடப்படுகிறது. அதிகபட்சமாக 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. அதாவது அங்கே என்ன கேட்டிருந்தாங்க? 2 நாணயம் கேட்டிருந்தாங்க. இங்கே 3 நாணயங்கள் கேட்டிருக்காங்க. ஒரே நேரத்தில் சுண்டி விடப்படுகிறது. அதிகபட்சமாக 2 கிடைப்பதற்கான அதிகபட்சமாக 2 கிடைக்க என்ன நிகழ்தகவு அப்படின்னு கேட்குறாங்க. 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம 3 நாணயங்கள் சொல்லும்போது 3 தலையாக இருக்கலாம், இல்லை 2 தலை ஒரு பூவாக இருக்கலாம், இல்லை 2 தலை ஒரு பூ மாறி இருக்கலாம், நடுவில் பூவும் இந்த சைடும் இதுவாக இருக்கலாம், இல்லை இந்த பக்கம் பூ அது ரெண்டுமே தலையாக இருக்கலாம், 3மே பூவாக இருக்கலாம், 2 பூ ஒரு தலையாக இருக்கலாம், 2 பூக்கு நடுவில் சென்டரில் ஒரு தலையாக இருக்கலாம். இப்படி தலையில் 2 பூ சைடில் 2 பூவும் இந்த சைடு ஒரு தலையாக இருக்கலாம். அதாவது நம்மளுக்கு பாசிபிலிட்டி எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது? 3 நாணயங்கள் சொல்லும்போது 8 பாசிபிலிட்டி இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 பாசிபிலிட்டி இருக்குது. அவங்க என்ன நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க? அதிகபட்சமாக 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக 2 தலை விழலாம், இல்லை ஒரு தலை இருக்கலாம், இல்லை 0 தலை இருக்கலாம், அதாவது தலை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் 3 தலை இருக்குது, அப்போ இது வராது. இங்கே 2 தலை இருக்குது, அப்போ இது ஓகே 1. இதில் 2 தலை இருக்குது, இதுவும் ஓகே, இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. அப்போ இங்கே 2 தலை இருக்குது, இதுவும் ஓகே, இங்கே கிடையாது. இது இப்போ இது இல்லாமல் இருக்கலாம், தலை இல்லாமையும் இருக்கலாம், அப்போ இதுவும் ஓகே. அப்போ இங்கே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, 2 இருக்கலாம், ஒரு தலை இருக்கலாம், இல்லை தலை இல்லாமல் இருக்கலாம்னு கொடுத்துருக்கலாம் இல்லையா. அதனால் இது தலை இல்லாமல் இருக்கிறதால இதையும் எடுத்துருக்கேன். இப்போ இங்கே ஒரு தலை ஓகே, இங்கே ஒரு தலை ஓகே, இங்கே ஒரு தலை ஓகே. அப்போ நமக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது? 1 2 3 4 5 6 7 பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ 7/, மொத்த பாசிபிலிட்டி எத்தனை இருந்துச்சு? 8. அதை எப்பவுமே கீழே போட்டுக்கணும். 8 போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 8 எப்பவுமே நம்ம கீழே போட்டுக்கணும். அப்போ ஆன்சர் இருக்குது 7/8 தான் ஆன்சர். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா 2 நாணயங்கள் 3 நாணயங்கள் இதுதான் மாறி மாறி கேட்பாங்க. மற்றபடி பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க, பயப்பட வேண்டாம். சரிங்களா? இன்னும் அப்கமிங் வீடியோவில் இதனுடைய ரிலேட்டிவான சம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.